ஒளி சரீரத்திற்குள் கிடைக்கிறது என்பதைத்தான் அகஸ்தீஸ்வரன் தன்னுள் ஈஸ்வரன் ஒளியாக இருக்கிறான் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தோம். ஆ உ வாசி மையம். ஆ சூரியகளை சுவாசம். ஆ என்பது சூரியகளை சுவாசம். ஒரு குழந்தை தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த குழந்தையுடைய சிரசு மேல் உச்சிக்குழி என்று சொல்வார்கள். அந்த உச்சிக்குழி முட்டை ஓடு போன்ற மென்றிய சவ்வியாக எப்பொழுது மாறுகிறது என்றால், கொப்புள் கட் பண்ணுகின்ற போது தாய்க்கும் சிசுவுக்கும் இருக்கின்ற தொடர்பை துண்டிக்கின்ற போது குழந்தை முதல் அழுகின்ற வார்த்தை ஆ. உலகம் முழுதும் அனைத்து குழந்தைகளும் மதம், மொழி, இனம், ஜாதி வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி முதலில் வருகின்ற ஒளி ஆ. ஆ என்று குழந்தை கத்துகின்ற போது அந்த ஆ என்ற சப்தம் குழந்தைக்கு சுவாசத்தை உள்வாங்கி எங்கு கொப்புள் கொடியிலிருந்து உள்வாங்கி சுவாசம் கபால உச்சிக்கு ஏறுகின்ற போது கபால உச்சி இருக்கின்ற மெல்லிய சவ்வு அடைபடுகிறது. அதைதான் சித்தர்கள் அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவந்தனையே பார். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபால ஏற்ற வள்ளியர் விருத்தரும் பாலராவர் மேனியின் சிவந்திடும் அருள் தெரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை உண்மையே என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது கொப்பிலிருந்து சுவாசம் கபால உச்சிக்கு ஏறுகிறது. அப்பொழுது முதல் எழுத்து ஆ. அந்த ஆதான் அகஸ்தீஸ்வரர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அகஸ்தீஸ்வரர் உலக வாசி மையம். அகஸ்தீஸ்வரர் உலகம் முழுதும் அனைத்து உயிர்களையும் இயக்குகின்ற வாசி என்கின்ற சுவாசம்தான் இயக்குகிறதுனால் பேரண்டத்தில் ஒரு ஒளி இருக்கிறது, பிண்டத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. பிண்ட ஒளியை அகஸ்தீஸ்வரம் என்றும், பேரண்ட ஒளியை உலகம் முழுதும் ஒரு பேரண்ட ஒளி இருக்கிறது. அந்த ஒளிக்கும் இந்த பிண்ட ஒளிக்கும் தொடர்பு உண்டு பண்ணுகின்ற ஆ உ வாசி மையம். அகில் அகஸ்தீஸ்வர் உலக வாசி மையம் என்று பெயர் வைத்தோம். ஆ உ மா. ஆ உ மா என்ற ஒளிதான் ஓம் என்ற ஒளியை உருவாக்குகிறது. அந்த ஓம் என்ற ஒளிதான் பேரண்டத்தில் இருக்கிறது. அதுதான் சித்தர்கள் பேசாத எழுத்து, மனோன்மணி என்றும் பேசாத எழுத்து என்று சொல்லுகிறார்கள். அந்த அறிவோம் ஓம் என்ற ஒழுக்கையை தான் பிரித்தார்கள் தமிழிலே. ஆ உ மா. ஓம் என்று ஒளியை பிரித்தார்கள். அப்பொழுது ஒளி அலைகள், சவுண்ட் அண்டு சவுண்ட். ஒளி சத்தமும் ஒளி கண்ணுக்கும் தெரிவதை உணர்ந்தார்கள். அந்த உணர்ந்ததின் பேரில் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அகஸ்தியர் உலக வாசி மையம். வா என்பது காற்று, சி என்பது நெருப்பு. வாசிதான் ஒளியாக மாறுகிறது. ஆகவேதான் அகஸ்தீஸ்வரர் உலக வாசி மையம் என்று பெயர் வைத்தோம். அகஸ்தீஸ்வரர் தான் இந்த ஒளியை உலகிற்கு அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மா என்ற ஒளியை காண வேண்டும் என்று அகஸ்தீஸ்வரர் தான். அகஸ்தீஸ்வரர் 17,000, அகஸ்தீஸ்வரர் 7,000 அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அகஸ்தீஸ்வரன் சிஷியனாக இருந்து அகஸ்தீஸ்வரரை வாசி ஓட்டி ஒரு 3 அடி உயரத்தில் அகஸ்தீஸ்வரர் தங்கத்தில் தக 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 என்று வருகின்ற போது ஒரு கனவு கண்டு, அகஸ்தீஸ்வரன் எனக்கு கொடுத்த ஒளியின் அருமையால் உங்களிடம் நான் அற்றால் நாம் ஜோதிடத்தின் ஒரு வழிகாட்டி. நான் என்ற ஆணவம் சரீரத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆணவம் அற்றால், சரீரத்தை இழந்தால், ஆணவம் அற்றால் நீயும் நானும் ஒளிதான் என்பதை உணர்ந்து கொண்டால் ஒளியாக இருந்து வழிகாட்டுவேன் என்பதற்காக தான். நான் அற்றால் நாம் ஜோதிடத்தின் ஒரு வழிகாட்டி. ஆ உ மா. அகஸ்தீஸ்வரர் உலக வாசி மையம் என்று பெயர் வைத்து உங்களிடம் தொடர்பு கொள்வதற்காக யூடியூபிலே அகஸ்தியர் உலக வாசி மையம் என்று பெயர் வைத்து ஆ உ வாசி மையம், ஆ உ வாசி மையம், ஆ
உ ஆ உ வாசிமயம் என்று பெயர் வைத்தோம். உலக மக்கள் அனைவருக்கும் தன்னுள் இருக்கிற ஒளியை தேடி கண்டுபிடியுங்கள். தன்னுள் இருக்கின்ற ஒளியே உங்களுக்கு குருவானால் அந்த குருவுக்கு பெயர் அகஸ்தீஸ்வரர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஆகவே ஆ உ வாசிமயம், ஆ உ வாசிமயம் என்று பெயர் வைத்தோம். ஒரு குழந்தையினுடைய கொப்புளை கட் பண்ணவுடன் தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற தொடர்பை துண்டித்தவுடன் தாய்க்கும் தாய்க்கும் குழந்தைக்கு இருக்க தொடர்பு துண்டிக்கப்பட்டால் முதல் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஆ ஆ என்று குழந்தை கத்துகிறது. அப்பொழுதுதான் குழந்தை தன் சுவாசத்தை சுவாசிக்கிறது. அப்பொழுதுதான் குழந்தையினுடைய கபால உச்சியில் ஒளி என்ற ஒளி அணுவாக மாறுகிறது. அந்த அணுவை தான் ஒளியாக தன்னுள்ளே பாருங்கள் என்கின்ற போது ஆண் பெண் சேர்க்கையின் போது உருவாக ஆண் விந்தும் பெண் விந்தும் தான். நாத விந்து கலாதி நமோ நமோ ஜீவஜோதி நமோ நமோ என்று சொல்கிறார்கள் சித்தர்கள். ஆகவே அந்த விந்துதான் ஒளியாக மாறுகிறது. அந்த விந்துதான் அணுக்கூறுகளாக மாறுகிறது. அந்த அணுவை தான் நீங்கள் எல்லாம் தெய்வம் என்று நம்ப வேண்டும். உங்களுக்குள்ள ஒளியை காணுங்கள் என்று சித்தர்கள் போதித்தார்கள். ஆகவே அகஸ்தியர் உலக வாசிமயம் என்பதன் மூலம் இந்த கருத்தை சித்தர்களுடைய கருத்தை உலகறிய வைப்பதற்கும் உங்களுள் ஒளி இருப்பது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த அகஸ்தியர் உலக வாசிமயம் என்ற மந்திரத்தை பயன்படுத்தினோம். ஆ உ வாசிமயம், ஆ உ வாசிமயம் என்று 1,00,000 உரு ஏற்றினார்கள். உங்களுள்ளே ஒளி கிடைக்கும். அந்த ஒளியே உங்களுக்கு குரு. அந்த குருவே உங்களை வழி நடத்துவார். ஆகவே அனைத்தும் மனமாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. மனம் எண்ணம்தான் பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபிக்கின்ற காலம் வரும். மனம் எண்ணம் பிரபஞ்சம் முழுதும் இயங்குகிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தவர் சுவாமி விவேகானந்தர். ஆகவே மனம் எண்ணத்தை வாசியின் மூலம் அடக்கலாம். வாசியை ஓட்டினால் சுவாசம் அடங்கும், சுவாசம் அடங்கினால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் பிராணன் ஒடுங்கும், பிராணன் ஒடுங்கினால் ஆத்மா ஒளி விழிப்படையும். ஆகவே அந்த ஆத்மா என்ற ஒன்றை சரீரத்துக்குள்ளே தேடுவதற்கு அகஸ்தீஸ்வரர் உலக வாசி மையத்தின் மூலம் போதிக்க இருக்கிறோம். ஆகவே அதை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் ஒளி கண்ட பிறகு நீங்கும் என்று ஆண்டோர்களும் சான்றோர்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் போதித்ததால் சித்தர்கள் யோக வாசியை உலகறிய செய்ய இந்த அகஸ்தீஸ்வரர் உலக வாசி மையத்தின் மூலம் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்கள் விருப்பம். ஊழ்வினையின் இருந்தால் இந்த வித்தையை கற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஊழ்வினை இருந்தால் ஊழ்வினை இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த வித்தையை அறிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் இந்த அகஸ்தீஸ்வரர் உலக வாசி மையத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்களை எடுத்து ஆராய்வார்கள். அனைத்து ஆராய்கின்ற நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆத்ம நேயர்களுக்கும் ஒன்றை கூறுகொள்கிறோம். ஆ உ வாசி மயம் என்ற கருத்து உலகம் முழுதும் பரவ, பிரபஞ்சம் முழுதும் பரவ 31 ஆண்டுகள் யோக நெறியை கற்று இன்னும் 5 ஆண்டுகளில் நிலைநிலை அடையலாம். வந்ததை பேசி வெந்ததை பேசி வெந்ததை தின்னு வந்ததை பேசி உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற அகம்பாவமோ ஆணவமும் இல்லை. உங்களிடம் எல்லாம் மன்றாடி பிச்சை எடுத்து கேட்கிறேன். இறைவன் என்ற பரம்பொருள் உங்களுள் ஒளியாய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த அகஸ்தியர் உலக வாசி மையத்தின் நோக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனைவரையும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.